சார் இந்த ஒரு தனித்துவத்தை இழந்து நிக்கிறது ஏடிஎம்கே. எதுவுமே நீங்க எடப்பாடி போய் பாருங்க. அண்ணா கட்சி அது அண்ணாயிசம் பேசுனது எனக்கு அடிமையிசம் ஆகி போச்சு அப்படின்ற விமர்சனத்துக்கு ஒரு புள்ளியில கொண்டு வந்து இதை நிறுத்துறாங்க. போய் நீங்க ஸ்டாலின் சொல்றான்னு பேசலாமா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை தலைகுனி விடமாட்டேங்கிறாரு. ஆமா. தலை நிமிரவே விடல திமுக. தலை குனிய வைத்து திமுக தான். ஏங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க. எப்படி ஒரு இல்ல இல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமூக தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய விட மாட்டோம்ன்றாங்க. எதனால இது எதுக்காக வந்து ஒரு போர்க்குரலா நீங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் கிள்ளுக்கேறியே பார்ப்பான்னு வச்சுக்கீங்களா? உண்மையிலே கேவலமா தெரியுது. தமிழ்நாட்டுல சர்க்காரி கவுன்சில் ஊழல் இருந்து, கோதும்பேர் ஊழல் இருந்து, 2G ஊழல் இருந்து, தமிழ்நாட்டை தலைகுனி வைத்து கேவலப்படுத்தி ஊழலுக்காக ஆட்சியை கலைக்க வைத்த ஒரு கேவலத்தை செய்து கருணாநிதி. அதுக்கு பிறகு சமூக நீதியை கொலை செய்துவிட்டு ஒரு குடும்பத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது, வந்து வரக்கூடாதுன்னு கட்சி ஆட்சி செய்கிறது திமுக. தலைகுனி அவங்களுக்கு தான் 2019ல இருந்து தொடர்ச்சியா ஓட்டு போட்டு அதுதான் மறுபடியும் சார். வைக்கிறாங்க ஒரு அந்த மக்கள். கூட்டம் வந்து 36% ஓட்டு வந்து மொத்தமா போடுறாங்க. ஒரு கூட்டம் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. திமுக தனித்து வரலாறு இல்ல. சார், வெற்றி தான் சார் சார் கடைசியா வெற்றி இறுதி. நீங்க வெற்றி வெற்றிக்காக அந்த இல்ல பக்கம் குடுக்குறாங்க சார். நமக்கு தோல்வியா இருக்கு நீங்க சார். வெற்றிக்காக மட்டுமே எல்லா வகையிலும் தன்மானத்தை அடகு வைக்க திமுக தயாராகுது. அதை அதிமுக செய்யாது. இல்ல, தலைகுனிய விட மாட்டோம்ன்றாங்க. தலை நாங்க குனிவே இல்ல. ஒருத்தர் தான் நெஞ்சுரமோட தலை BJP நிமிர எதிர்க்கிறோம்ன்றாங்க. தலை நிமிரக்கூடிய வகையில என்ன திமுக பண்ணி சொல்றீங்களா? என்ன பண்ணுச்சுங்க? BJP டெல்லியில போனா BJPக்கு த்ரெட்டா இருக்காங்கல்ல இன்னைக்கு திமுக. அதனால அந்த மக்களுக்கு என்னங்க லாபம்? தினம் 1000 ரூபாய் பணம் வந்துருமா? சம்பளம் மாசமா வந்துருமா? தினம் வந்துருமா? இது வந்து வெறுமனே வார்த்தை ஜாலத்தால் ஆட்சி நடத்துறாங்க திமுக நினைக்குதுங்க. பிஜேபி காரணம் காட்டி பிஜேபி பூஜாமணி காட்டியே ஆட்சிக்கு வந்தா என்ன யூஸுங்க? இப்போ ஒண்ணுமே செய்ய முடியலையே.